நிறைய ஆக்ட்ரஸ் பண்ணாத இவர் மட்டும் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கா. பார்த்துட்டு கண்ணசையில் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவார். அவன் அப்படியே பம்மிகிட்டே இருப்பான். தலையா டான்ஸா பார்க்குறதுக்கு எங்கே கெட்டப்பட்டு போட்டால் பார்த்தாது. அது திரும்ப நடிக்கணும். இல்லைன்னா அடிப்பார், இல்லைன்னா ஹீரோயினை கடத்துவார். ஹாய், விஸ்வாசம் பார்த்தாச்சு. ஸோ படம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. ஸோ பை த வே ஏன் கொஞ்சம் லேட்டாக ரிவ்யூ போடுறேன்னா, ஃபஸ்ட்டு டே டிக்கெட் வந்து 600 ரூபா. அந்தளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் விஸ்வாசத்துக்கு போக முடியல. தலை, நயன்தாரா, தம்பிராமையா, யோகி பாபு, ரோபோ சங்கர், ஜெகபதி பாபு நடிச்சிருக்காரு. ஸோ சிவா டைரக்ஷன், டி இமான் மியூசிக், வெற்றி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. தலைக்கு வந்து இது வந்து 58வது படம். பர்டிகுலர்லி சிவா சார் கூட வந்து இது 4th ஃபிலிம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த படம் விவேகம் வந்து சரியாக போகலைனாலும் அதோட தாக்கம் எந்த விதமான இடத்துலையும் இதில் பாதிக்கலை. தலை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் என்னமோ 2 பஞ்சாயத்து மாதிரி போயிட்டு இருக்கோம். 2 குரூப்புக்கு நடுவில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வரும். அப்போ தான் வந்து தலை இன்ட்ரோ மாதிரி வருவார். ஸோ தலை இன்ட்ரோ வரும்போது அந்த கெட்டப்பில் ஊர்லேயே ஒரு பெரிய ஆள் இருப்பாங்கல்ல, ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அப்படியே கார்லேருந்து இறங்கி வந்து அப்படி கும்பிடுவார், எல்லாம் கும்பிடுவாங்க. அந்த சீக்வன்ஸ் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ட்ரெய்லரில் பார்த்ததை விட ஒரு 1000 மடங்கு மேலே தான் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளே எந்திரிச்சு கும்பிடணும் போல தான் தோணும். ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த ஃபேஸ், அந்த கரிஷ்மா வந்து தலை வந்து அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கே தெரியும், தலை வந்து 2 வருஷம் தான் இருக்கார். ஒன்றில் வந்து ஃபுல் பிளாக் விட்டுருக்காரு, ஒரில் வந்து ஃபுல் சால்ட் பெப்பர் விட்டுருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸில் ஃபுல் பிளாக் வரும்போது 2 வருஷம் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஃப்ளாஷ்பேக்கில் அவ்வளோ காமெடியாக ஒரு பார்க்குறதுக்கு கெட்டப்பட்டு போட்டால் பார்த்தாது. அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லி இறங்கி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபுல் காமெடி தான். அந்த ஒரு ஆக்ஷன் பேக்கடு, அந்த எனர்ஜியில் அந்த கேரக்டர் வரும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. தலையா டான்ஸ்னாலே ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அதில் இல்லை, சூப்பராக ஆடிருக்காரு. பர்டிகுலர் வந்து இந்த அச்சு தூக்கு பாட்டு வரும், அதில் இந்த லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு மியூசிக் வந்திருக்கும். அந்த மியூசிக் வந்து ஒரு சோலோ டான்ஸ் ஆடுறாரு. சுற்றி ஆள் இருப்பாங்க, தலை மட்டும்தான் ஆடுவார். அவ்வளோ ஃபாஸ்ட் பீட்டு சூப்பராக ஆடிருக்காரு. அதில் அப்படியே இந்த நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், செம்மையாக ஆடிருக்காரு. டான்ஸ் வந்து சூப்பர். கெட்டப் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லுக், இந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா 2 வருஷனுக்கும் சூப்பராக காமிச்சிருக்காங்க காஸ்டியூமில் இருந்தே. அதே சமயத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிருக்கோம், மரியாதை கலந்த ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு எனர்ஜி வரும் நமக்கு. அதை விட அதுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக அடிச்சிருக்காரு தலை. டேபிளில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நயன்தாரா, தலை, அப்புறம் தம்பிராமையா, அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து தலைக்கு வந்து கான்ஷியஸ் இருக்காது என்ன நடந்ததுன்னு. அது தெரியாமல் அவரும் பேசுவார். அது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும், நயன்தாராவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவர் சொன்னது வந்து முந்தின சீனை ஞாபகப்படுத்தும், ஒரு காமெடி சீக்வன்ஸ் மாதிரி வரும். அதை ஒரு செகண்ட் ரியலைஸ் பண்ணுவார் தம்பிராமையா இவர்கிட்ட சொன்னோன்னே. அப்படியே ஒரு ரியாக்ஷன் மாதிரி விட்டுட்டு கிளம்புவார். அதெல்லாம் படம் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. ஒரு காமெடி ரியாக்ஷனு இந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் எந்த படத்துலையும் பார்க்கல. ஃபஸ்ட் ஆஃப் என்னை பொறுத்தளவு ஓப்பனிங் கொஞ்சம் நேரம் மட்டும் ப்ரெசென்ட்டில் வரும். ஃபஸ்ட் ஆஃப் மீதி ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக் தான். ஃப்ளாஷ்பேக்கில் எந்த விதமான ஒரு லேகோ இல்லை ஒரு ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ தேனி மாவட்டத்துக்கு உண்டான ஒரு ஸ்லாங் இருக்குது, அந்த பேச்சு வழக்கு இருக்குல்ல, ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க, இஞ்சாரா அப்படின்னு வர. அப்படி எந்த விதமான லேகும் இல்லாமல், ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க மாதிரியே பேசியிருக்காரு படம் ஃபுல்லாகவே. ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஆக்ட்ரஸ் பண்ணாத இவர் மட்டும் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. தலை ஃபேன்ஸுக்கு நல்லா தெரியும். ஒரு டைட்டில் மாதிரி போட்டாங்க, நல்லதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, கெட்டதெல்லாம் தேட்டர் வாசலோட வச்சுட்டு போயிடுங்க, எதையும் வந்து கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி தலை சொல்லியிருக்காரு. அது இதிலே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வண்டி ஓட்டும் போதே பார்த்துருந்தாலும் தெரியும், பைக்கில் போனாலே ஹெல்மெட் போட்டு தான் போகிறாரு. ஸோ ஹெல்மெட் போடாமல் வந்தால் பிஜிஎம் போட்டதுக்கும் அவர் வர்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். விசில் கண்டிப்பாக பறக்கும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நான் சொல்ல வர்ற கருத்து தான் முக்கியம்னு சொல்லி அவர் வரும்போதும் பைக்கில் ஹெல்மெட் போட்டு தான் வர்றாரு. டூயிட் போடும்போது நயன்தாரா அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்மெட் போட்டு தான் பைக்கே ஓட்டுறாரு. அந்த விஷயத்தில் நான் சிவாவையும் தலையும் கண்டிப்பாக பாராட்டுறேன். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் ஃபஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் ப்ரெசென்ட்டுக்கு வர மாதிரி வர்றாங்க. ஸோ ஃபுல்லாகவே மும்பை பேக்ட்ராப் தான். ஸோ இங்கேருந்தே கொஞ்சம் சீரியஸாக போகும், கதைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த காமெடி இருக்கணும், எந்த விதமான ரொம்ப சீரியஸாகவும் போய் மக்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆளை வச்சுருக்காங்க. ஒரு லெஜண்ட் அங்கே இருக்கார். யாருன்னா விவேக். தலையோட மேனேஜர் மாதிரி வருவார், கோர்த்து விட்டு போயிடுவார் விவேக்கு. மேனேஜர் திட்டு வாங்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ வில்லனை பற்றி சொல்லணும். வில்லன் வந்து ஜெகபதி பாபு அவர் பண்ணியிருக்காரு. சும்மா நம்ம பைரவா இருக்கீங்களா, அவர் தான். ஸோ தலை பெரிய ஒரு மாஸான ஒரு ஹீரோ. ஸோ அவருக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் இருக்கணுமே நினச்சேன். அவரை காட்டும் போது எனக்கு அந்த ஃபீல் வரல. பட்
வில்லனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது இதில். அந்த பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வில்லன் கன்வின்சிங்காக தான் இருக்கும். இப்போ வில்லனா எப்போ எந்த சீனில் ப்ரூவ் பண்ணாருன்னா, தலை வந்து அப்படியே கத்தி எடுத்து சட்டுன்னு கழுத்து வச்சுருவார். இன்னும் ஒரு சீன் போனால் வெட்டிடுவார். ஒரு ஃபோன் வரும், பார்த்தா தலையோட பொண்ணை வந்து இவர் தூக்கியிருப்பார். ஸோ சொல்லும்போது தலை அப்படி கத்தி மெல்லடி எடுப்பார். ஒரு பயத்தில் எடுக்கும்போது திருப்பி கத்திக்கிட்ட போய் கத்தி விலகுது தவிர நான் வேணா கிட்ட வரவா இன்னும் வைப்பார் கிட்ட போய். எனக்கு அதில் தான் பிடிச்சது. வில்லன்னா அடிப்பார், வில்லன்னா வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பார், வில்லன்னா ஹீரோவோட சொந்தக்காரனால கொள்ளுவார், ஹீரோனை கடத்துவார், ஹீரோ அடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இவருக்கு. இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி அந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸில் அந்த வில்லனுடைய ரோலும் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. தலையோடைய அந்த ரோலும் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஸோ மியூசிக் பற்றி சொல்லணும். இமான் மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம்லாம் உங்களுக்கே தெரியும், சும்மா தெருக்கி விட்டுருக்காரு. ஸோ அச்சுதூக்கு சில பாட்டு இருக்குது, பட் எனக்கு என்னமோ அனிருத் மாதிரி இல்லையோன்னு தோணுது. இது என் கருத்து. வேதாளத்தில் எப்படி போட்டிருக்காரு ஆலுமாண்டோலுமா அந்த மாதிரி ஒரு இது பார்த்தோம். நான் இது பார்த்ததில்லை. பட் பிஜிஎம் வந்து வேறு லெவலில் போட்டிருக்காரு. பிஜிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்க தலை இன்ட்ரோ வரும்போது. ஃபஸ்ட்டில் இன்ட்ரோ வரும்போது யூஸ் பண்ணுவாங்க, அடுத்தடுத்து இன்ட்ரோ நிறையா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சுவாரஸ்யமே போயிடும். எனக்கு அதுதான் நடந்தது இதில். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ரோ வரும்போது ஆடியன்ஸ்லாம் கற்றுனா தான், சவுண்ட் விட்டு விசில் அடித்தா தான் அந்த இன்ட்ரோவுக்கு ஒரு மாஸ் கிரியேட் ஆகும். அவ்வளோ டயர்டானதுக்கப்புறமும் அவங்க வந்து அந்த பிஜிஎம் போட்டு, ஏன்னா கதை ஒரு ரூட்டில் போகுது. ஸோ அந்த இடத்துல திரும்பி வந்து பிஜிஎம் போட்டு அப்படியே வர்றதில் வந்து எல்லாருக்குமே லேக் ஆயிடுச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி பற்றி நான் சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி வந்து வெற்றி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸ் காமிப்பாங்க. அது எந்த ஊருன்னு தெரில. ஃபுல்லாக அவ்வளோ பச்சை பசேர்னு தென்னை மரமாக இருக்கும், விவசாயம் பார்த்துருப்பாங்க, பக்கத்தில் தண்ணி ஓடிட்டு இருக்கும். ஒரு மினி சொர்க்கம் மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே வர சீனாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த லைட்டிங்கு, அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு லைட்டிங் செட்டப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி பண்ணியிருப்பாங்க. அந்த இதிலேருந்து இன்டோர் லைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா பயங்கர குவாலிட்டியாக ஒரு லுக் வருது நமக்கு பார்க்குறதுக்கே. ஒரு அப்பா ஒரு மகளுக்கான சென்டிமெண்ட்டாக இந்த படம் ரொம்ப நல்லாவே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா மகளை காப்பாற்றவும் அந்த பொண்ணோட லட்சியத்தை நிறைவேற்றவும் இவ்வளோ வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் ஹோல் குரூவே தலை வந்து ஆக்டிங்கும் சரி, சிவாவோட டைரக்ஷனும் சரி அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸில் எல்லாரையுமே சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. நமக்கே தெரியாமல் கண்ணு கலங்குது. அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டு. ஃபேமிலி ஆடியன்ஸு, சென்சிட்டிவ் பீப்புளெலாம் வந்தோன்னா கதறி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ சென்டிமெண்ட்டான சீனு கிளைமேக்ஸில் வந்து வரும். அப்பா அம்மா ஒரு பசங்கள்கிட்ட எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஜெகபதி பாபு வச்சு காமிச்சிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தலையை வச்சு காமிச்சிருக்காங்க. இதுதான் பேஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ஷனு, மாசு, அடிதடி எல்லாம் வரும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்த எஃபெக்ட் இருக்கும். அதே சமயம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பாங்க படத்தில். மற்றபடி படத்தில் வந்து எந்த விதமான ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், 18+ டபுள் மீனிங் டைலாகு, க்ளீவேஜ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு கூடிய ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் படம் விஸ்வாசம். ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தலை ஃபேன்ஸ் மற்றவங்களுக்குலாம் இந்த ரிவ்யூ தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் நம்ம வீடியோலாம் பார்க்குறதுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே தான் எங்கேயாவது ரவுண்டு இருக்கும், இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கும், ஆமாம் இதாக இருக்குது. ஸோ இந்த பொங்கல் யாருக்கான பொங்கல், பேட்டை ஆர் விஸ்வாசம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படம் ஒரு மாஸ் கலந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாத ஒரு பக்கா பொங்கல் ட்ரீட்டாக வந்து இந்த விஸ்வாசம் இருக்குது. தலைக்குரிய மாதம் டபுள் மடங்காக காமிச்சிருக்காங்க. விவேகத்துக்கு பண்ண ட்ரோலுக்கெல்லாம் எதையோ எடுத்து அடித்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ. ஏறி மிதிச்சனுவே ஏரியா வாங்குறதில்ல, மூச்சை கூட வாங்க முடியாது.